வயநாடு மக்களவை தொகுதி இடைத்தேர்தலில் காங்கிரஸ் களம் கண்ட பிரியங்கா காந்தி முதல் தேர்தலிலேயே தனது சகோதரர் ராகுல் காந்தியை விட அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் அமோக வெற்றி பெற்று சாதனை படைத்துள்ளார். வயநாடு மக்களின் குரலாக இருக்க ஆவலுடன் காத்திருப்பதாக வாக்காளர்களுக்கு பிரியங்கா காந்தி நன்றி தெரிவித்து பதிவிட்டுள்ளார். பிரியங்கா காந்தியின் வெற்றி குறித்து பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில். நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் ராகுல் காந்தி கேரள மாநிலம் வயநாடு மற்றும் உத்தரப்பிரதேச மாநிலம் ரேபரேலி ஆகிய 2 தொகுதிகளிலும் போட்டியிட்டார். இரண்டிலும் வெற்றி பெற்ற நிலையில் வயநாடு தொகுதியில் இருந்து ராகுல் காந்தி ராஜினாமா செய்தார். ராகுல் பதவி விலகியதால் அவரின் சகோதரி பிரியங்கா காந்தி வயநாடு தொகுதியில் போட்டியிடுவார் என்று காங்கிரஸ் சார்பில் அறிவிக்கப்பட்டது. கம்யூனிஸ்ட் சார்பில் சத்யன் மோகேரி, பாஜக சார்பில் நவ்யா ஹரிதாஸ் வேட்பாளர்களாக அறிவிக்கப்பட்டனர். கடந்த நவம்பர் 13ஆம் தேதி நடைபெற்ற வயநாடு தொகுதி இடைத்தேர்தலில் பதிவான வாக்குகள் எண்ணப்பட்டு முடிவுகள் வெளியானது. அதில் காங்கிரஸ் வேட்பாளரான அக்கட்சியின் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி ஆரம்பம் முதலே முன்னிலை வகித்து வந்தார். அதன்படி பிரியங்கா காந்தி சுமார் 6,22,338 வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றுள்ளார். இவரை எதிர்த்து போட்டியிட்ட இந்திய கம்யூனிஸ்ட் வேட்பாளர் சத்தியனை விட 4,10,931 வாக்குகள் பெற்று அமோக வெற்றி பெற்றுள்ளார். சத்தியன் 2,11,407 வாக்குகளை பெற்று 2ஆம் இடத்துக்கு தள்ளப்பட்டார். பாஜகவின் நவ்யா ஹரிதாஸ் 1,09,939 வாக்குகளை மட்டுமே பெற்று 3ஆம் இடத்திற்கு தள்ளப்பட்டார். கடந்த தேர்தலில் ராகுல் காந்தி 3,61,705 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருந்தார். தற்போது பிரியங்கா காந்தி 4,10,931 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளதன் மூலம் அவரது சகோதரர் ராகுலின் சாதனையை முறியடித்துள்ளார். வயநாடு இடைத்தேர்தலில் வெற்றி பெற்றுள்ள பிரியங்கா காந்தி முன்னதாக வயநாடு வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவித்தார். இதுகுறித்து பிரியங்கா காந்தி தனது எக்ஸ் பக்கத்தில் வெளியிட்டுள்ள பதிவில், வயநாட்டின் தனது அன்பு சகோதரிகள் மற்றும் சகோதரர்களே, நீங்கள் தன் மீது வைத்துள்ள நம்பிக்கைக்கு நன்றி தெரிவிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். காலப்போக்கில் இந்த வெற்றி உங்கள் வெற்றியாக இருப்பதை நீங்கள் உண்மையிலேயே உணர்வீர்கள் என்பதையும், நீங்கள் தேர்ந்தெடுத்த நபர் உங்கள் நம்பிக்கைகளையும் கனவுகளையும் புரிந்து கொண்டு உங்களுக்காக போராடுவதையும் உறுதி செய்வேன் என பதிவிட்டுள்ளார். நாடாளுமன்றத்தில் உங்கள் குரலாக இருக்க ஆவலுடன் காத்திருப்பதாகவும் பிரியங்கா காந்தி பதிவிட்டுள்ளார்.